மோனிகா சாங் அண்ட் சிட்டி சிட்டி சாங் எது வைபா இருந்தது? 50 years of தலைவர் செலிப்ரேஷன் அது இந்த மனுஷனுக்கு மட்டும்தான். லாகே வாய்ப்பே இல்ல ராஜா. ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு நாங்க சொன்னோம். அதான் படம் வந்து தாறுமாறா இருக்குங்க. கரியர்ல வந்து ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லவே தேவை. லோக்கியன்னா சல்யூட். பேட்ட படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ரஜினி எப்படி ரீச் எடுப்பாங்க அதுக்கு ஈக்குவலாக எடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படம் தான். 3 வீக்ஸ்ல 1000 crores அடிக்குங்க. ரோலெக்ஸ் வந்து நம்மளுக்கு சூர்யா, அதனால நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும். அமீர் கான் கேரக்டர் பயங்கரமாக இருக்குது. சௌபினோட ரோல் வந்து அன்எக்ஸ்பெக்டட். லாஸ்ட்ல தலைவர் கொஞ்சம் ஒரு வில்லனிசமா அந்த மாதிரி. ஆக்சுவலாக வந்து யாரோ ஒருத்தர் இன்டர்வியூல சொல்லிட்டாங்க இந்த படத்துல யாரு ஹீரோ, ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் வில்லன் மாதிரி தான் இருக்காங்க. சான்ஸ் இல்லை. செம ஸ்க்ரீன் பிளே. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட். மேபி இப்போ அது ஒரு பிரச்சனை ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே எல்லாரும். இது ஜெயிலர்ல கூட இதில் வயலன்ஸ் இருக்கு. அரங்க மதுரை சிலு பறக்குமே, தலைவர் எழுது சரித்தம் பறக்குமே, கெட்ட பையன்டா தொட்ட கரண்டா வெச்ச பையன்டா, தலைவர் நிரந்தரா, தலைவர் பர்ஃபார்ம் 1000 கோடி கன்ஃபார்ம். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரஜினிகாந்த் படம்னாலே மக்கள் மத்தியில தனி மவுசூன் இருக்கு. அதுவும் ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகமாகி 50 ஆண்டு காலம் நிறைவடையுது. இந்த டைம்ல கூலி படம் ரிலீஸ் ஆகுது. இதனாலேயே கூலி படத்துக்கு அதிகமான ஒரு ஹைப்பு இருக்கு. இதனாலதான் மக்கள் வந்து ஒரு அலைக்கடல் போன்று சினிமா திரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ படம் முடிச்சு நிறைய வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த படம் எப்படி இருக்கு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்க போறோம். வாங்க போகலாம். செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ கிளாட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பார்க்குறதுக்கு சான்ஸ். தேங்க்ஸ் டு தனுஷ் சார், ஹோல் ஃபேமிலி. அவரோட படம் வந்து எந்த படமாக இருந்தாலும் வந்து நான் வந்து எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நடக்கிறது. ஸோ கண்டிப்பாக தலைவர் வந்து என்ன வேணாலும் பாசிபிள். இதுக்கு இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நம்ம பார்க்குறதுக்கு சான்ஸ். நீங்க ரஜினிகாந்த் அண்ட் லோகேஷ் கனகராஜ் புது காம்போ எப்படி இருந்தது? இல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சது. படம் நல்லா இருக்கு. ஓகேங்க, இந்த படத்துல வந்து மோனிகா சாங் அண்ட் சிட்டி சிட்டி சாங் எது வைபா இருந்தது? ஓகே, இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 10 out. என்னங்க நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. அவங்க மதர் தான். மதர் நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துங்க? மாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் பாக்கும்போதுனா வாவா பக்கம்பா சாங்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஓகேங்க, இந்த படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சி, ரொம்ப ஹைப்பா இருந்தது? ஹைப்பா படமே பிடிச்சிருக்கு. இதுல எந்த சீன் சொல்றது? போட்டோ நல்லா இருக்கு. ஓகே, படத்துக்கு எவ்வளவு 10க்கு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு நான் 100 கொடுப்பேன். சார் படம் எப்படி இருக்கு? ஓவராலா எப்படி இருக்கு? என்னங்க படம் எப்படி இருக்குங்க? நீங்க சொல்ல மாட்டாங்கடா போய். சார் படம் எப்படி இருக்கு? ஓவராலா எப்படி இருக்கு? லோக்கி வின்ஸ் தலைவர்ஸ் ஹார்ட்ஸ். இதுதாங்க ஹெட்லைனா இருக்கணும். செம்மையா பண்ணிட்டாருங்க. சீன் பை சீன் தலைவர் எப்படி காமிக்கணுமோ ஒரு ஃபேனு ஆஸ் அ ஃபேன் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸ்டோரியிலும் எந்த இதுவும் கிடையாது. செம்மையா காமிச்சிருக்காங்க. ட்ரீட் 3 hours ஆல்மோஸ்ட் மூவி. செம்ம ட்ரீட்டுங்க ஃபேன்ஸுக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கன்ஃபார்மா சூப்பர் படம்.
சாரி அதை நான் சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது ப்ரோ. செம்ம சர்ப்ரைஸ். தயவு செஞ்சு ஸ்கிரீன்ல போய் பாருங்க. லோக்கியோட எஃபர்ட் இதுல நல்லா தெரியுது. தலைவரை எப்படியோ ஒரு ஃபேனுக்கு காமிக்கணுமோ செம்மையா காமிச்சிருக்காரு. யங்கேஜ் ரஜினிக்குலாம் யாருமே சீட்ல உட்கார மாட்டீங்க, தெரிக்க விட போறீங்க எல்லாரும். அனிருத் மியூசிக்கும் ரஜினி காம்போ எப்படி இருக்கு? அனிருத் கேட்கவே வேணாங்க. தலைவர்னாலே ஒரு வேற ஜோன்ல இருப்பாரு. அவர் வந்து எப்படின்னா ஒரு சைக்கோ லெவல் வந்து 5ல இருக்கு அப்படின்னா தலைவர் மியூசிக்னா 10க்கு மேல தாண்டி போயிடும். செம்மையா பண்ணிருக்காரு. நிஜமாவே லோக்கி டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். தலைவர்னா இப்படிதான் தலைவரை காமிக்கணும். சூப்பரா காமிச்சிட்டாங்க. 50 years of தலைவர் செலிப்ரேஷன் அது இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. தலைவருக்கு மட்டும்தாங்க, வேற யாருக்குமே கிடையாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அது இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். மூவி வந்து வெரி வெல் பர்ஃபார்ம், பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ். சூப்பரான மூவி. இதுல ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் இருக்கு, ஃபேமிலி பாண்டிங் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. வேற என்ன ஒரு படத்துல தேவை உங்களுக்கு சொல்லுங்க? ஓகே, இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் சார் ஃபர்ஸ்ட் வாட்டி இணைஞ்சு ரஜினிகாந்த் அவர்களும் பண்ணிருக்காங்க. காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். இல்லைங்க, இந்த படம் ஓடுது இல்லைங்க, ரஜினிகாந்த்காக அந்த ஹைப்பா இருக்கா, டைரக்டர் அவருக்கா இந்த ஹைப் இருக்கா? இல்ல, எங்களுக்கு அதான் சொன்னேன். நான் ஒரே வார்த்தையில சொன்னேன், தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். லாகே வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. அதாவது உட்காந்து சேரோட நுனியில உட்காந்து ஏன் பிரேக் கொடுத்தாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, வி வாண்ட் டு கண்டினியூ அப்படின்ற மோட்ல தான் நாங்க இருக்கோம். வேற வழி இல்லாம அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க, நாங்க எந்திரிச்சு போக வேண்டிய சிச்சுவேஷன். சரி, இந்த படத்துல எந்த சீன் ரொம்ப ஹைப்பா இருந்தது? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் இருக்கு. சிலது வந்து இப்படிதான் இவங்க தான் இருப்பாங்களோன்ற மாதிரி இருக்கும், ஆனா அது கிடையாது. கண்டிப்பா நீங்க பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஓவரால் இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ரேட்டிங் கொடுக்குற அளவுக்குலாம் நாங்க சொல்றோம் 10க்கு மேல என்ன நம்பர்ஸ் இருக்கோ நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஆஃப் த டெக்கேடு இந்த படம் அடிக்க போகுது. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அதான் படம் வந்து தாறுமாறா இருக்குங்க. கரியர்ல வந்து ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார். மாஸ் கிளாஸ் எல்லாமே கலந்து இருக்கு படத்துல. அதாவது நாட் ஈவன் அ சிங்கிள் சீன். அதாவது லோகேஷ் கனகராஜ் எனக்கு தெரிஞ்ச ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. அவர் வந்து தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர்னு தோணுது. ஏன்னா அப்படி எடுத்து வச்சிருக்காரு. 30 இயர்ஸா மார்க் ஆண்டனிக்கு ஈக்குவலா, பாஷா படத்துக்கு ஈக்குவலா ஒரு ஆப்போசிட் வில்லனிசம் வந்து யாருமே கொடுக்கல. எல்லாமே இப்போ பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆனால் நாகார்ஜுன சார் ரோலு பக்காவாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக் சீக்வன்ஸ்லேருந்து ஃபுல் செகண்ட் ஹாஃப் தியேட்டர் ஃபுல் ஆஃப் விசில்ஸ் அண்ட் இதுதான் பக்கா ட்ரிபியூட் டு 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம். 3 வீக்ஸில் 1000 crores அடிக்குங்க. இப்போ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் தேவையில்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் தேவையான ரோல்ஸு, அதாவது பக்காவாக அதை பிரித்து கொடுத்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட தேவையில்லை. சின்ன ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கூட அப்படி நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படம் தான். நாங்கள் படம் எப்படி இருந்தது? கண்டிப்பாக எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ ஹைப் இருந்ததோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது படத்தில். எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்லோ ஆகலை. படம் சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த படத்தில் வந்து நிறைய ரஜினிஃபைடு மூவி, வேற எந்த ஒரு இதுவுமே கேட்காதீங்க. பேட்டை படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ரஜினி எப்படி ரீச் எடுத்தாங்க, அதுக்கு ஈக்குவலாக எடுத்திருக்காரு. ஓகே ஓகே. பேட்டை கார்த்திக் சுப்ராஜ் எப்படி ரஜினிஃபைட் மூவின்னு ஒன்று, ரஜினிஃபைட்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த விண்டேஜில் அது சொல்லக்கூடாது, ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன் காட்டுறாங்க. அது வாய்ப்பே இல்லை. இதுவரை பண்ண டிஏஜிங்கில் தலைவர் பண்ணது தான் அது. ஓகே, இந்த படத்தில் நிறைய ஸ்டார் உள்ளே இறக்கிருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி யார் இருந்தாலும் பெருசாக தெரியாது ப்ரோ, எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவங்களோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஏன்னா புது காம்போ இது, ரஜினிகாந்த் புது காம்போ தான். அவர் ஒரு ரஜினிஃபைட் மூவி எடுத்திருக்காரு. அவர் இவ்வளோ நாள் சொன்னது தான், கமர்ஷியலில் கிங்குன்னு காட்டியிருக்காரு. ஓகே, இந்த படத்தில் வந்து கேமியோ ரோல் அமீர் கான் பண்ணியிருக்காரு. விக்ரம்ல வந்து ரோலக்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த லெவலுக்கு இருக்கா இது? கண்டிப்பாக இருக்குது. ரோலக்ஸ் வந்து நம்மளுக்கு சூர்யா, அதனால நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும். அமீர் கான் கேரக்டர் பயங்கரமாக இருக்குது. ஓகே, இந்த படத்துல வந்து மோனிகா அண்ட் சிட்டுக்கு சிட்டுக்கு சாங் 2 சாங் வந்து இதுல எது உங்களுக்கு வைபா இருந்தது? உள்ள சிட்டுக்கு சிட்டு வந்து காவியம் ப்ரோ. அது வந்து விஷுவல் போய் பாருங்க. தலைவர் ஃப்ரெண்ட்ஸ்ல அது வந்து ஒரு காவியமான ஒரு பாட்டு. எனக்குலாம் ஆன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சிட்டுக்கு மோனிகா விட எஸ், அவர் தலைவரை என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண வச்சிருக்காரு சாண்டி ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த படத்தை? 5க்கு 5 ப்ரோ, காம்ப்ரமைஸ். நான் 10க்கே கேட்குறேன். படத்துக்கே தான் 5க்கு 5. படம் சூப்பர் படம் ஆக்சுவலாக. எஸ்பெஷலி வந்து நிறைய ட்விஸ்ட்டு, சர்ப்ரைசஸ் இருக்குது. தலைவர் வந்து ஃப்ரம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் செம்மையாக காமிச்சிருக்காங்க. சௌபினோட ரோல் வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலாக ஒரு சீனோட முடிய போகுதுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக திரும்ப போயிட்டே இருக்கு. அவர் ரோல் அன்எக்ஸ்பெக்டட். அது இல்லாமல் ஒரு மேஜர் ட்விஸ்ட் இருக்குது. அது படம் பார்க்கும்போது ஏஜென்ட் டீனா மாரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதில். அது செம்ம ட்விஸ்ட் ஆக்சுவலாக. அவங்களுக்கு ஒரு ஃபைட் வேறு இருக்குது.
சூப்பராக இருக்குது. ஸ்ருதி கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்கள சுற்றி தான் அந்த படமே ரிவால்வ் ஆகுது. அது இல்லாமல் உபேந்திரா வர்ற சீன்ஸ் வந்து 1 or 2 சீன்ஸ் தான். ஆனால் அவர் வர்ற சீன் தியேட்டர் பிளாஸ்ட். அவர் எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாலாம் அவங்க கிழிச்சிருவான்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனை. செம்ம ஸ்க்ரீன் ஆக்சுவலாக. ஃப்ளாஷ்பேக் ஒரு 2 minutes. தலைவர் வர்ற சீன் ஐயோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க தெரியல, ஏஐல பண்ணியிருக்காங்களா இல்லை டிஏஜிங் பண்ணியிருக்காங்களா என்னன்னே தெரியல. செம்ம சூப்பர் ஆக்சுவலாக. லாஸ்ட்டில் தலைவர் கொஞ்சம் ஒரு வில்லனிசமாக அந்த மாதிரி ஆக்சுவலாக உண்மையில யாரோ ஒருத்தர் இன்டர்வியூவில் சொல்லிட்டாங்க இந்த படத்தில் யார் ஹீரோ, ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் வில்லன் மாதிரி தான் இருக்காங்க. சான்ஸ் இல்லை. செம ஸ்க்ரீன் பிளே, எக்ஸலண்ட்டான ஸ்க்ரீன் பிளே, சூப்பர். ஓகேங்க, தலைவர் படத்துக்கு தலைவர் டிஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கீங்க. ஃபேன் பேஸுக்கு இந்த படம் ஒரு ஃபேன் சம்பவமாக இருக்குமா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக அவர் ரெண்டுமே பிளண்டடாக எடுத்திருக்கேன். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் ஆக்சுவலாக மேட்ச் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. தலைவருக்கு கண்டிப்பாக தலைவரோட ஃபேன்ஸ் தைரியமாக பார்க்கலாம். ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், இதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு சத்தியமாக புரியல. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி சீன்ஸே இல்லையே, இதுக்கு ஏன்னே தெரியல. மேபி இப்போ அது ஒரு பிரச்சனை ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் எல்லாரும். இது ஜெயிலரில் கூட இதில் வயலன்ஸ் இல்லை. ஓகே, இது எல்சியூல வருங்களா? ஏன்னா ட்ரைலரை கூட எல்சியூல வரலன்னு சொன்னாலும் ட்ரைலர்ல சில காட்சிகள் அப்படி வந்தது. இல்லை எல்சியூல கம்ப்ளீட். இதை விட கைதியில் செத்து போன ஒருத்தர் உயிரோடு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்சியூ இல்லை. ஓகே, ஓவரால் அந்த படம் எப்படி இருக்கு? எக்ஸலண்ட். ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணலாம். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 100ங்க. 10க்கு 100. ஆமாம், தலைவர் வேண்ட போய் கேட்டுருக்கீங்க. ஓகேமே, இந்த படம் வந்து ஒரு ட்ரைலரை பார்த்து எக்ஸ்பிரஷன் வந்திருப்பீங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு. அது பூர்த்தி ஆயிடுச்சா? பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அவ்வளோ சூப்பராக பிஜிஎம் ஃப்ரேம்ஸ் எல்லாம், ஓ மை குட்னஸ், அவ்வளோ அழகழகான அருமையான ஃப்ரேம்ஸ் தான். ரொம்ப நல்லா. ஓகேங்க, லோகேஷ் கனகராஜ் சாரோட லோகேஷ் கனகராஜ் அண்ட் ரஜினி இந்த காம்போ எப்படி இருக்கு? டைரக்ஷன் எப்படி இருந்ததுல? அது ரொம்ப நல்லா இருக்கு. லோகேஷ் டிட் an amazing job. அவர் அது ஃபுல்லாவே வந்துட்டு அப்படியே செதுக்கியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ அப்படியே ஸ்டில் அந்த மூவி அப்படியே மைண்ட்லேயே இருக்கு. ஆமாம், அவங்களோட ஆக்டிங்ல எப்படி இருக்கு? அவங்களோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த படத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. சூப்பராக. நம்ம படம் வெயிட்டா எப்படி? வெயிட் சூப்பர். அடி தான். ஃபைட்லேயும் நல்லா இருக்குது. எல்லாமே இமென்ஸாக அவரோட ஸ்டைலு நடவடிக்கை எல்லாமே நமக்கு ரசிகர்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை தாண்டி எல்லாருக்கும் பிடிக்குமா இல்ல ரசிகர்களுக்கு? எல்லாருமே ஃபேமிலிக்கும் பிடிக்கும். ஓகேங்க, இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாங்க? ஆடியன்ஸ் கம்மியா அது என்னன்னு கேட்ட பிளட்டு அந்த சின்ன பசங்களுக்கு இந்த அடிதடி வருது, ரத்தம் இந்த பிளட்டுனால அதனால அவங்க பயப்படுறாங்க. அதுதான். ஓகேங்க, இந்த படத்துக்கு 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க, பார்த்து வந்தீங்க? கன்ஃபார்ம். இல்லை, நாங்கள் நினச்சி வந்ததோட சிறப்பாக இருந்துச்சு. லோகேஷ் தரமான ஒரு சம்பவம் கொடுத்துருக்காரு. ஸோ வி ரியலி என்ஜாய். மலேசியாவிலேருந்து நாங்கள் வந்ததுக்கு ஃபுல் திருப்தியோடு போகிறோம் சார். ஓ, மலேசியாலேருந்து வந்திருக்கீங்களா? மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள். இது 2வது மூவி. ஸோ நாங்கள் வந்ததுக்கு இது வேஸ்ட் ஆகலை. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு மூவியாக இருந்துச்சு. ஓகே சார், இந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு நிறைய ரத்த காட்சிகள், சண்டை காட்சிகள் ஒன்றும் இல்லை சார். வசனங்கள் அளவோட இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், சிறு பிள்ளைகளும் பார்க்கலாம். எது கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இந்த படத்தில் வந்து அனிருத் அவர்கள் மியூசிக், அதுதான் படத்துக்கு ஒரு பெரிய பலம். அண்ட் காஸ்ட்டும் எல்லாரும் அவங்க டியூட்டியை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே, சூப்பராக இருக்கு. நல்லா பார்க்கலாம். சூப்பராக தலைவர் நல்லா நடிச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். டெய்லி பார்க்கலாம். இந்த படம் எப்படி காட்சி சொல்லுங்க. ஜஸ்ட் எப்படி படம் லைக் ரியலி குட். லைக் கொஞ்சம் லைக் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அது நான் சொல்ல மாட்டேன். லைக் அந்த செகண்ட் ஹாஃப் பேட்டுன்னு சொல்ல மாட்டேன். அந்த பேட்டே இல்லை. செகண்ட் ஹாஃப் குட். என்ன கொஞ்சம் ட்ராக் பண்ண லைட்டா அங்க கொஞ்சம் லேக், ஒரு கொஞ்சம் லேக். யா, அப்படிதான் நீங்க கொஞ்சம் லேக். பட் அது அனி சைட்ல இருந்து மற்ற எவ்ரி எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வரும். ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கும் எல்லா இடத்துலையும். ஒரு சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லவே தேவை. லோக்கியன்னா சல்யூட். ஓகே ப்ரோ, இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ரஜினி அவர்களும் சேர்ந்து ஒரு காம்போ கொடுத்துருக்காங்க. அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஆப்வியஸாக ஆயிருக்கு ப்ரோ. இவ்வளோ கூட்டம் பார்க்குறீங்க நீங்கள் சும்மாவே. ஆப்வியஸாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐ லவ் யூ ரஜினிகாந்த், மை ஸ்வீட் ஹார்ட் ரஜினிகாந்த், யூ மேக் மீ ஹாப்பி when I am sad, only one superstar, only one rock star, always like Coolie Lokesh Kanagaraj. தலைவா, நீங்க சொல்லுங்க படம் புரியுது தலைவா? சொல்லுங்க தலைவா. அரங்கமதுர சிலு பறக்குமே, தலைவர் எழுது சரித்தம் பறக்குமே, கெட்ட பையன்டா தொட்ட கரண்டா வெச்ச பையன்டா தலைவர் நிரந்தரா அலப்பற கிளப்பறா. தலைவர் நின்னா பொதுக்கூட்டா, நடந்தா ஊர்வலம், படுத்தா பெல்ட். தலைவா படம் எப்படி இருக்கு தலைவா? சொல்லு தலைவா. படம் இல்லை, ஏற்கனவே என் ஃப்ரெண்டு ராம்குமார் சொல்லியிருக்காரு இது மக்களுக்கு ஒரு பாடம்னு.
இவெல்லாம் 9 மாசமா இருக்கும்போது பாயும் பலி படம் ரிலீஸ் ஆச்சு. வயிற்று எச்சு வச்சுன்னு வந்து படம் பார்த்தோம். அப்ப டிக்கெட் இல்லைன்னு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் மொத்த பக்தர்களுங்க. தலைவருக்காக கருணாகத்தை கொஞ்சாத சூப்பர் ஸ்டார் மிஞ்சாத ஏழைகளின் எதிர்காலம் வருங்கால விடி வெள்ளி தமிழகத்தின் தங்கமகன். ஆனா சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா தனிக்காட்டு ராஜா, குப்பத்து ராஜா, போக்கு ராஜா, என்றுமே ராஜா. உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏ குடுக்குற சென்சார் போர்டு எதுக்கு ஏ குத்துதுன்னே தெரியல. ஒருவேளை ஏபிசில ஏ தலைவர் ஏவா இருக்கார்ல, அதனால ஏ குத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏவா இருக்காரு, ஆல்பபெட்டிக்கலையும் ரோமன் நம்பர்லயும் ஏவா இருக்காரு, அதனால ஏவா குத்துருப்பான். இந்த படம் எல்சில வருதா, ட்ரைலர் எல்லாம் எல்சி வருது அப்படின்னு சொல்லி கூகுள் கிட்ட மோது கூலி கிட்ட மோதாதான் சொல்லிட்டேன். இன்டர்நெட்டை தட்டி தலைவர்னு போட்டியானா வேற யார் மூஞ்சியும் வராது. காமராஜர் மூஞ்சியோ இல்லை அரசியல்வாதி மூஞ்சியோ வரும், தலைவர் மூஞ்சி தான் வரும். அவ்வளோதான், தலைவர்னு போட்டா தலைவர் மூஞ்சி தாங்க வரும். கூகுள் சுந்தர் பிச்சையா காலில் விழுறானுங்க. படமே கிடையாது, வரலாறு. இது வரலாறுங்க, மக்களுக்கு ஒரு பாடம். இந்த வரலாறு 10th சிபிஎஸ்சி சிலபஸ்ல எடுத்துன்னு வராங்க. அதுக்கு பாருங்க நீங்க. சரி, இந்த படம் 1000 கோடி அடிக்குமாங்க? பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஏற்கனவே சொன்ன தலைவர் பர்ஃபார்ம் 1000 கோடி கன்ஃபார்ம். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.